மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துயாவின் கணவர் நேற்று இரவு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாயொருவர் மருத்துவ தவறின் காரணமாக உயிரிழந்திருந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சிந்துயாவின் கணவரான 26 வயதுடைய சுதன் நேற்று அவரது வீட்டில் உயிரை மாய்க்க முயற்சித்துள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆயினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சுதன் வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தை சேர்ந்தவராவார். அவரது மரணம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை மன்னார் பொது மருத்துவமனையில் இடம்பெற்ற இளம் தாயின் மரணம் தொடர்பாக தாதியர் மற்றும் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மருத்துவர் ஒருவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று மருத்துவமனை பணிப்பாளர் MH அசாத் தெரிவித்துள்ளார். அதேவேளை தங்களின் அரசியல் ஆட்டங்களால் ஒரு குழந்தையின் தாயையும் தந்தையையும் மன்னார் சமூக அமைப்புகளும் இதர அரசியல்வாதிகளும் பள்ளி கொடுத்துள்ளனர் என்று மருத்துவர் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவர் அர்ச்சுனா சிந்துயா மரணத்தை தொடர்ந்து மன்னார் பொது மருத்துவமனைக்குள் புகுந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ள பதிவொன்றிலேயே மருத்துவர் அர்ச்சுனா மேற்கண்ட குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மன்னார் மருத்துவமனை விவகாரம் திட்டமிட்ட ரீதியில் இழுத்தடிக்கப்படுகிறது என்றும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார்.